இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாட்சி சொல்வதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. வேதத்துல பாக்குறோம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரலோகத்திலே சாட்சிகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. வாங்க சாட்சிகளாக கடந்து செல்வோம். நமக்கு நம்மளோட கஷ்டத்திலையும் பாடலையும் நெருக்கத்திலையும் நமக்கு சமாதானம் இல்லாத நேரத்திலையும் உறவுகளோ எந்த இதுவுமே நமக்கு உதவி செய்யலை. நமக்கு ஏசப்பா தான் சமாதானம் தந்து இப்ப நடத்துறாரு. அதனால அவர் நடத்துறவரு அந்த நாட்கள்ல என்ன நடக்கணுமோ அதை அவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போதெல்லாம் சண்டை எதுவும் போட மாட்டேன். இப்படி ஆண்டவர் அந்த நேரத்துல என்ன பேசணுமோ அதை ஆண்டவர் அவரு வார்த்தையை கொடுத்து அப்படி பேசுறதுக்கு உதவி செஞ்சாரு. அப்படி ஒவ்வொரு தடவையும் எதிர்ப்பு வரும்போதெல்லாம் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து பேசுறதுக்கு ஞானமா உதவி செஞ்சாரு, நடத்தினாரு. அப்புறம் அந்த அவங்க ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பாரத்தை எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டாரு. அதனால எங்களுக்கு ஒரு திறந்த வாசல ஆண்டவர் தந்தாரு. அதனால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு முஸ்லீம் குடும்பம் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சர்ச்சில இருந்து உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க 1 லட்சம் ரூபாய், அதனால இவங்க இப்படி போயிருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ நாங்க சொன்னோம், அவங்க பணம் கொடுத்து நாங்க போகல, அவங்க பணம் கொடுத்தாலும் நாங்க முழுமையா போக முடியாது. நாங்களா ஆண்டவர் எங்களுக்கு நடத்துறதுனால, எங்களை அவரு கரம் பிடிச்சு நடத்துறதுனால, எங்களுக்கு அவர் செய்யற ஒவ்வொரு அற்புதத்தையும் பார்த்துதான் நாங்க போயிருக்கோமே ஒழிய, எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது நாங்க தான் சர்ச்சைக்கு கொடுக்கணும். அவங்க எங்களுக்கு 1 லட்சம் தந்ததே கிடையாது, ஒரு பைசா கூட நாங்க வாங்கினது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்துல உள்ளவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாரம் போல எங்க கூட வந்தாங்க. அவங்க மனசுல அப்படி நினைச்சிருக்காங்க, இவங்க பணம் வாங்கி கொடுத்துருப்பாங்க போகும்போது அப்படி சொல்றாங்க. அவங்க அப்படி அவங்க மனசுல அப்படி நினைச்சிருக்காங்க, அவங்க பணம் ஏதோ அவங்க சர்ச்சில இருந்து கொடுத்துருக்காங்க, அதனால இவங்க ரட்சிப்புக்குள்ள போய் குடும்பமா போறாங்க ஆலயத்துக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா தீவிரமா இருக்கிறவங்க இப்படி போறாங்களேன்னு அவங்களுக்கு ஒரு நினைச்சிட்டு ஒரு செய்வாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு 2-3 வாரம் எங்க கூட அவங்களும் வந்தாங்க. வந்தவங்க கடைசியில கேட்கும் போது அதெல்லாம் ஒரு பைசா கூட அவங்க தந்தது கிடையாது. கர்த்தர் நம்மள ஆசீர்வதிப்பாரு, ஏசப்பா ஆசீர்வதிப்பாரு. நம்ம தான் அவங்களுக்கு சர்ச்சைக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம தான் உற்சாகத்தோட சர்ச்சைக்கு கொடுக்கணும். அவங்களாம் நமக்கு 10 பைசா தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அந்த பேச்சை விட்டாங்க. ஆனா கர்த்தருக்குள்ள வரும்போது ஒரு சிலர் நம்ம ஆண்டோட பிள்ளைங்க பணம் கொடுக்குறாங்களோ இல்லையே, ஒரு ஆதரவான பேச்சு, அவங்களோட அதாவது ஆண்டவரோட அன்பு அவங்க வெளிப்படுத்துறது, அந்த அந்த அவங்களோட செயல்பாடுகள்ல ஆண்டவர் அப்படி நடத்தினாரு. அப்புறம் அவ படிப்பு, அந்த எங்க வீட்டுக்காரங்க ஆக்சிடென்ட் ஆகி கிடந்த சமயத்துலதான் 3வது பொண்ணு 10th படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ நான் எங்க வீட்டுக்காரங்க கூட ஆஸ்பத்திரியில இருந்தேன், படிக்கணும். அந்த கடைசி பரீட்சை, அந்த முலாண்டு பரீட்சை நடக்கு. அவ அந்த 2வது பொண்ணோட பையனையும் பார்க்கணும், ஸ்கூலுக்கும் போகணும். ஆனால் அவ சொல்ற இந்த நாட்கள் நான் எப்படி படிக்க போறேன், இவனையும் பார்க்கணும், எல்லாம் இது பண்ணுமேன்னு சொல்லி அவ கவலைப்பட. அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா உன் கூட இருக்கிறாங்க, நீ ஜெபம் பண்ணிட்டு படி, ஏசப்பா உனக்கு இதுலயும் நல்ல மார்க் இருக்க உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவட்ட சொல்லியிருந்தேன். அவ அதே மாதிரி அந்த முலாண்டுல 410 மார்க் ஆண்டவர் 10th எடுக்கிறதுக்கு உதவி செஞ்சாரு. அது மாதிரி அங்க நாங்க வெளியூர்ல இருந்தப்போ அங்கேயும் ஒரு ட்ரஸ்ட் மூலமா அவளுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த நாட்டில் அது ஒரு பெரிய உதவியா இருந்துச்சு. அப்படி ஆண்டவர் இங்கே வந்தப்போ இங்கேயும் சர்ச்சில் இருந்து ஒரு 5,000 ரூபாய் இங்கேயும் கொடுத்தாங்க. அப்போ அவ பாஸ் ஆகுறதே பெரிய விஷயம்னு சொல்லி நினைக்கிற நாட்கள்ல ஆண்டவர் 410 மார்க் எடுக்க உதவி செஞ்சு, அது பண உதவியும் அது மூலமா ஆண்டவர் மேற்கொண்டு படிக்கிறதுக்கும் அவளுக்கு கிருபை செஞ்சாரு. அந்த நாட்கள்ல அந்த பாரத்தை எடுத்து போட்டு அவளை படிக்கிறக்கூடிய ஞானத்தை அவ ஏசப்பா கொடுத்து வழி நடத்தினாங்க. அவளுக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் குழந்தை இல்லை. அப்பவும் அவ ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவளுக்கும் மறுபடியும் ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்து ஆண்டவர் அவளையும் வழி நடத்தி வர்றாரு. திரும்ப அவளையும் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. அந்த திருமண நாட்கள்லையும் அந்த பணம்லாம் ஒரு பைசா கூட கிடையாது. அப்போ அந்த இங்க பொண்ணு பார்க்கறதுக்கு கூட்டு வர சொல்லியிருந்தாங்க. இந்த ஊருக்கு வந்தாச்சு. அவங்க பார்த்து நாங்கள் நினச்சோம் கொஞ்சம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து
கல்யாணம் வைப்பாங்கன்னு நினச்சிருந்தோம். ஆனால் அவங்க வந்துட்டு உடனே பூ வச்சுட்டு உடனே ஒரு 2 மாசத்துல கல்யாணம் வச்சுருவோம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் கையில் அவள் காற்றுல போட்டிருக்கிற கம்மல் தவிர நகை எதுவும் கிடையாது. ட்ரெஸ்ஸோ எல்லாமே திரும்ப வாங்க தான் செய்யணும். அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, நீ அவங்க சொன்னாங்கன்னு நம்மளும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு, அவங்க 2 மாசத்துல வைக்கணும் கல்யாணம் வைக்கணும்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை ஏசப்பா தான் இந்த காரியத்தை அவர் தான் கொண்டு வந்திருக்காரு, அப்போ அது முடிக்கிற வரைக்கும் ஏசப்பா உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் அழுது ஜோம் பண்ணுறேன். ஜோம் பண்ணும்போது ஏசப்பா வந்து இவங்க ஒரு 25 செக்யூரிட்டி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த செக்யூரிட்டி இன்னொருத்தங்க நாங்கள் எடுத்துக்கிறோம், எடுத்துட்டு ஒரு 1.5 லட்ச ரூபா தர்றோம், நீங்கள் வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக இருங்க, உங்களுக்கும் சம்பளம் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதை நான் அழும்போது எங்கள் வீட்டிலேயே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பைத்தியமா, 10 பைசா வீட்டில் இல்லை, ஏசப்பா தருவாங்க, ஏசப்பா தானே, ஏசப்பா எப்படி உனக்கு தருவாங்க, எப்படி இந்த தேவையெல்லாம் சந்திப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னது ஏசப்பா நடத்துறாரு, அவருக்குள்ளே வந்தப்புறம் அவர் வெக்கப்பட விடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் ஜெபிக்க மட்டும் தான் செஞ்சேன். வேற யார்ட்டையும் போய் பணத்துக்கோ எதுக்கோ கேட்கல. அவங்க ஆனால் இந்த வேலை பார்த்த இடத்துல மட்டும் இப்போதைக்கு என் மகளுக்கு கல்யாணம் தேவை இருக்குது, இப்போதைக்கு 25 செக்யூரிட்டி தான் வச்சு நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, சரி எங்கிட்ட தாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வாங்கிக்கிட்டு ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அது மட்டும் காணாது. ட்ரெஸ் எடுத்தோம், அப்புறம் அவளுக்கு நகை இது பண்ணி போடணும், ஒரு 5 பவுன் பேசியிருந்தோமா நகை போடணும். அப்புறம் ஊருக்கு வந்தோமா, எங்கள் அப்பா ஒரு 2 பவுனு மோதிரம் வச்சுருந்தாங்க. அப்போ நான் ஜோம் பண்ணிட்டு கேட்டேன், ஏசப்பா இந்த எப்பா இப்படி மகளுக்கு தேவை இருக்குது கொடுங்கங்கும் போது எங்கள் அப்பாட்டெல்லாம் எதுவும் வாங்கவே முடியாது. அப்போ ஏசப்பா அவங்களோட இருதயத்துலேயே அந்த கடின இருதயத்துல இருந்து கொடுக்க உதவி செய்கிறாரு. அந்த 2 பவுனு அப்பா கொடுத்தாங்க, அம்மா ஒரு 3 கிராம் அம்மா ஒரு கொடுத்தாங்க. அது போக இந்த பணத்துலையும் இது பண்ணோம். அப்புறம் அந்த திருமண இதுலேயும் மருமகன் நீங்கள் ஒரு 30,000 கொடுத்தா போதும், மீதி செலவு பூரா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டா அந்த கல்யாண சாப்பாடு மண்டபம் எல்லாத்துமே அவங்க பார்த்துட்டாங்க. அப்போ கர்த்தர் இந்த காரியத்தையும் ஒரு ராஜா விட்டு பிள்ளைக்கு திருமணம் நடந்த மாதிரி அவளோட திருமண காரியத்தையும் ஆண்டவர் வந்து நேர்த்தியாக நடத்தினார். ஆண்டவர் வந்து இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபிக்க ஜெபிக்க, அதாவது இன்னும் நிறைய அற்புதம் அதிசயம் இருக்கு. ஆனாலும் இந்த சமயத்துல சொல்லணும்னு நினைச்சா நிறைய சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜெபிக்க மட்டும்தான் செய்யும். ஒரு சின்ன தோசைக்குனாலும் ஜெபிப்பேன், வரலன்னா உடனே ஏசப்பா நல்லா வர உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லுவேன். அப்போ உடனே பிஞ்சு பிஞ்சு போயிட்டே இருக்கும், ஜெபம் பண்ண உடனே நல்லா வந்து. அப்படி ஒவ்வொரு காரியத்திலையுமே அப்போ அதை மாதிரி வெளியே போகும்போது இல்லை ஒரு காரியம் நமக்கு தேவை அப்படின்னாலும் உடனே ஜெபிக்க தான் செய்வேன். அப்போ ஆண்டவர் அந்த மனுஷர் கண்களில் தயவு கிடைக்க செஞ்சு அப்படி எல்லாம் அவர் செஞ்ச அதிசயத்துக்கும் அற்புதத்துக்கும் அளவே கிடையாது. உங்களுக்கு ஜெபத்தின் மூலமாக அநேக அற்புதங்கள் செய்கிறாரு. மனுஷர் முன்பாக என்னை வெட்கப்படுத்தாம ஆண்டவர் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நடத்தி வர்றாரு. என் தேவாதி தேவன் என்னை நடத்தி வருகிற கிருபைக்கு கோடான் கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.